ஒருத்தர் வந்து கலைஞர் உடம்பு சரியில்லை. அப்போது 2 நாள் 3 நாள் உடம்பு சரியில்லைன்னு சட்டசபை வைக்கல. நான் எதார்த்தமாக என்ன ஃபோனில் கூப்பிட்டு கேட்டேன், என்ன உடம்பு சரியில்லைன்னாங்களா என்னன்ட்டு. அவர் ஆமாம் தம்பி அப்படின்னு ஏதாவது சொன்னார், சரியாக இருக்குன்னு வந்துட்டார். அவர் சில நேரத்தில் நம்ம முரசொலியில் போட்டாங்க நலம் விசாரித்தாருன்னு சொல்லி. பத்தாதா ஜெயலலிதாவுக்கு. அடுத்த நாள் என்னை கூப்பிட்டு, என்ன நீங்கள் ஃபோனில் எல்லாம் உடம்பு சரியில்லை விசாரிச்சிங்க, அது மாதிரி ரொம்ப கோச்சிக்க மாட்டாங்க, ரொம்ப நாகரிகமாக தான் மெதுவாக சொல்கிற மாதிரி, பட் அவங்களுக்கு அந்த வருத்தத்தை காமிக்கிற மாதிரி அந்த சென்ஸில். இல்லை நம்ம அதெல்லாம் கரெக்டாக நம்ம முதலமைச்சர் நீங்கள் எதிர்க்காதீங்க, பட் எல்லாம் பார்க்குறீங்க பேசுங்க, அப்படி சொல்லலாம் விசாரில் தப்பு கிடையாது. பட் அவங்க அந்த மாதிரி நம்ம மேலே நடந்துக்கலையே அப்படி பண்ணுறாங்கன்னா கலைஞரை பற்றி அவங்களுக்குள்ள அந்த கிரீவன்ஸஸை மன வருத்தத்தை சொல்லி சொன்னாப்புல. இது பேசிக் கட்டேஜ் உடம்பு சரியில்லை என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல என்ன இருக்குமா அப்படின்னு நான் சொல்லிட்டு விட்டேன். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போய்ட்டு வந்தது. உச்சக்கட்டம் அப்படின்னு கேட்டால் அந்த இடைத்தேர்தல் சொன்னால 2 பேரும் ஜெயிச்சு வந்தாங்க. குமுதத்தில் ஒரு தலையங்கம் எழுத்தாப்புல. என்ன தலையங்கம்னா, இந்த மாதிரி ஜெயலலிதா சட்டசபைக்கு வரலேன்ட்டாங்க, செத்து போயிடுச்சு, சட்டசபை செத்து விட்டது, முதலமைச்சர் தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி வச்சுருக்காங்க? எதிர்கட்சி தலைவர் அந்த காரை யூஸ் பண்ணுறாங்களா, எதிர்கட்சி தலைவர் பங்களா யூஸ் பண்ணுறாங்களா? அது ஒரு பெனிஃபிட் அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. டசன் நீட் இட், அதெல்லாம் அந்த மாதிரி தேவையும் இல்லை, சட்டசபைக்கும் வாரதில்லை. இப்போ சட்டசபையில் அதிமுகவுடைய கொடியை திருநாவுக்கரசு உயர்த்தி பிடிக்கிறார். இன்னமும் வந்து கலைஞர் ஒரு அனுபவம் உள்ள தலைவர், அவரோட சட்டவர் எதிர்கட்சி தலைவர் துணைத் தலைவராக இருந்து பண்ணுறாரு. தலைவராக இருந்தால் இன்னமும் அஃபீஷியலாக அவர் சிறப்பாக செயல்படுறதுக்கு அதிமுகவுக்கு அது பலம் கூட்டும். இன்னும் குமுதத்தில் தலையங்கம் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அந்த எதிர்கட்சி தலைவர் எஸ்ஆர் போடுறதுக்கு முந்தி இருக்குது அந்த வாரத்தில் குமுதத்தில் வருது. அப்போ கொடைநாடுலாம் கிடையாது. அப்போ இங்கே ஏதாவது வருத்தம் வந்தால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்போ ஹைதராபாத்தோட திராட்சை தோட்டம் தான் போவாங்க. திடீர்னு கோவம் வந்தால் ஒரு மாதம் காணாமல் போயிடுவாங்க, ஹைதராபாத்தில் போய் தங்கிடுவாங்க. ஸோ அந்த பீரியடில் ஹைதராபாத்தில் இருக்கிற டைம் அது. அப்போ இந்த குமுதத்தில் தலையங்கம் தகவல் போயிடும் இல்லையா டெய்லி அவங்களுக்கு. சரி அங்கேருந்து வந்தாங்க, திடீர்னு உடனே எம்எல்ஏஸ் மீட்டிங் போட்டாங்க, கூப்பிட்டு மாதிரி குமுதத்தில் வந்திருக்கு. அவங்களுக்கு நான் தான் குமுதத்தில் சொல்லி எழுத சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பாங்க, கூட யாராவது சொல்லிட்டாங்க போட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் குமுதத்தில் ஒரு தலையங்கம்லாம் நான் சொல்லி எல்லாம் எழுத வைக்க முடியுமா? ஸோ ஏதோ ஒரு சின்ன செய்தி இது வேணால் ஏதோ ரிப்போர்ட்டரை குடிச்சு போட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. தலையங்கள் இதெல்லாம் அவனு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. பட் அது கரெக்ட் தான், எழுதியிருக்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம. அதனால் நான் இதுக்கு நான் தான் வரதுன்னு சொல்லிட்டேனே. இப்படி என் பக்கத்துக்குள்ள எனக்கு கை கொடுக்குறாப்புல. இப்போ நம்ம செங்கோட்டையன் இருந்தார், அப்போ செங்கோட்டையன் அப்போ இருந்த எம்எல்ஏ இருக்கார்ல, அவர் ஒரு சீனியர் தான், 77 மந்திரி இல்லை, அவர் எப்படி எம்எல்ஏ இருக்கார், முச்சாமி தான் மந்திரி, முச்சாமி ஜானகியம்மா ஆயிடுச்சு. இதனால் இவர் இங்கே இருக்கார், அவர் இருக்கார். எஸ்ஆர் தான் இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சு வந்தவர், அவர் இருக்கார். அவங்கெல்லாம் வந்து கை கொடுக்குறாப்புல. என்ன தான் அறிவிக்க போகிறாங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே நான் எஸ்ஆர் ராவே எதிர்கட்சி தலைவராக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசு துணைத் தலைவராக தொடருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் எழுதிச்சு போயிட்டாப்புல பார்ட்டி ஆஃபீஸில். எஸ்ஆர் தான் என் முகத்தில் என்னங்க எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் கேட்கவே இல்லைங்க அப்படி ஏதோ உங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் இருக்கிற ஏதோ பிரச்சனை இல்லை நம்மளை அறிவிச்சு விட்டு போகிறாங்க அப்படின்னு அவரே என்கிட்ட சொல்கிறாரு. அது என்ன சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவரை வச்சது பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கோபமாயிட்டேன். நான் அந்த கிளம்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதோட வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் சட்டசபை நடந்துகிட்டே இருந்தது. நான் போகிறதில்லைன்னா போவேன், அங்கே போய் பொதுவான விஷயங்கள் எதுவும் பேச மாட்டேன். அறந்தாங்கி தொகுதியில் பள்ளிக்கூடம் இல்லை, அதில் இருந்து வேணும்னே எந்தையாவது அறந்தாங்கி பற்றி 2 வார்த்தை 5 நிமிஷம் பேசிட்டு இப்படி வந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் என்னை கூப்பிட்டு அப்போ எஸ்டிஎஸ் ராகவானந்தம் அந்த மூத்த வண்டையெல்லாம் இருந்தாங்க. எல்லோரும் வண்டையன் நல்லா இருப்பார், என்கிட்ட இப்போவும் ரொம்ப பிரியமாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி அங்கே இருந்த மற்ற தலைவர்கள்லாம் கூப்பிட்டு, என்னங்க சட்டசபையை வச்சு தான் கட்சியே நடத்தணும், காங்கிரஸ் ஆட்சி போனதுக்கு காரணமே இந்த எம்எல்ஏக்கள் தான். அப்போ வந்தவங்க அண்ணாலேருந்து ஆரம்பித்து கலைஞர்லேருந்து ஆரம்பித்து நாவலர்லேருந்து 15 பேர் வந்த காலம், அப்புறம் 50. அதுக்குள்ளே அந்த சட்டசபையில் வந்து இட்லி மெலிஞ்சு போச்சு அப்படின்னு கொண்டு போய் காற்றுல பறக்குது பாருங்கிறது, இந்த மாதிரி அரிசியை கொண்டு போய் பூச்சி பூடு இருக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சட்டசபைகளில் சம்பவங்களில் தான் கட்சி வெளியே மீட்டிங்கில் பேசுவாங்க. பாருங்கள் எங்கள் எம்எல்ஏக்கள் அப்படி பேசுனாங்க, மந்திரி திணறினார் போனாருன்னு சொல்லி அரசியல் வளர்க்குறது சட்டசபை தான் களம் நமக்கு. ஸோ அதில் நம்ம வந்து இதுவரை விசாரணை என்னோடய வயசில் கூட தான் அவர் இப்படி பேசுகிறாங்க, கொஞ்சம் அவர் மாதிரி பேசுவார். பெரியார் யாருன்னு எதாவது சொல்லுவார். அவர் பெரியாரடி அப்போ பார்த்தேன், எங்கே பார்த்துருக்கேன், எந்தையா கலைஞர் எதாவது கிண்டல் பண்ணுவார். கலைஞரை சமாளிக்கிறது கஷ்டம் தானே. கரெக்ட். ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லைன்னா தமாஷ் பண்ணி விட்டுருவார் அவர். ஸோ அதனால்
அது அடுத்த நாள்லேருந்து கேலி கிண்டல் இப்படி வந்துகிட்டே இருந்தது. என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டுருக்கு, கட்சி நீங்கள் போய் இருந்து பேசணும். ஏங்க நான் பேசுனது பிடிக்காம தானே இந்தம்மா அவரை போட்டிருக்காங்க. அவங்க இல்லாத போது நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் வேணாம் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் வருதுங்கிறதுக்காக தான் என்ன தலைவரை போடாமல் அவரை போட்டிருக்காங்க. இப்போ நான் அவரையும் மீறி நான் போய் உட்காந்து திருப்பி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். துணைத் தலைவர் எடுத்து விட்டால் நீங்கள் யாரும் காப்பாற்ற முடியுமா என்ன? இப்போ தலைவருக்கு போனபோது நீங்கள் எதாவது கேட்டிங்களா? என்னை கூப்பிட்டு அந்தம்மா வந்து சொல்லட்டும், நான் ஏதோ ஒரு காரணத்துக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லட்டும். அதை கூட சொல்லாமல் திடீர்னு மாற்றிட்டு போயிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அப்படின்னு நான் சத்தம் போட்டு போகலன்னு வச்சுங்களேன். அப்படியே எதுவும் போச்சு. அது ஒரு ஸ்டேஜ், நீக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் அது. அப்புறம் என்ன சொன்னல, இந்த கட்சி எனக்கு பின்னாடி தன்னாடி உங்கள்கிட்ட வரணும், அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கடுத்து நீக்கிறதுக்கு முந்தி அது அந்த டிஸ்கஷன். சரி நீங்கள் எப்போ வழக்கம் போல் இருக்கேன், நான் வழக்கம் போல் இருக்கேன்பாங்க. ஸோ கொஞ்சம் எமோஷனல் டைப். யாரும் மற்றவங்க சொல்கிறத கேட்பாங்க. எம்எல்ஏ என்னன்னா நான் தனி கோஷ், அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது, நான் வந்து தனி கோஷ்டி பண்ணுறேன், எல்லா இடங்கள்லேயே மூப்பநாட்டை ரொம்ப க்ளோஸாக இருக்கேன், கலைஞர்கிட்ட க்ளோஸாக இருக்கேன். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நான் விரோதமாக, அவங்களுக்கு ஏதோ விரோதமாக இருக்கேங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கொஞ்சம் நாளாக வந்து இப்போ சிஎம் ஆன பிறகு அது மாறி இருக்கும். அதுக்கு முந்தைய அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு லேடி வேறு இன்செக்யூர்டாக அப்படியே இருந்ததுனால கூட இருக்கிறவங்க யாராவது போய் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா அதை நம்பிக்கிட்டு எப்படி நேச்சர் தான். அவங்க பிரியமாக இருந்தாலும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, கோபமாக இருந்தாலும் ரொம்ப கோபமாக இருப்பாப்புல. நல்லது பண்ணாலும் பதவி தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருப்பாங்க, கெடுதல் பண்ணாலும் தொடர்ச்சியாக கெடுதல் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அது இன்பிட்வீன் வந்து விசாரித்து என்ன நியாயம்னு பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய பலம் என்ன நினைக்கிறீங்க, பலவீனம் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பலம் வந்து சிஸ் இன்டெலிஜென்ட், அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. புத்தாலி. இங்கிலீஷுங்கிறது, இங்கிலீஷில் நல்லா பேசுவாங்கிறது அதெல்லாம் அது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் சொல்ல முடியாது. இப்போ நம்மளெல்லாம் விட நம்ம பேத்தியெல்லாம் நல்லா பேசுவாங்க இல்லையா? அது இங்கிலீஷுங்கிறது மொழி அறிவு தானே தவிர அது பொது அறிவினுடைய அடையாளம் கிடையாது. அதனால் இங்கிலீஷு தமிழ் அது ஒரு அப்பார்ட் ஃப்ரம் தேட்டு பர்டிகுலராக கேட்டிங்கன்னா ஒரு தைரியசாலின்னு சொல்லலாம், துணிச்சல். இப்போ அரசியலுங்கிறதும் சரி, பொது உலகங்கிறதும் ஆணாதிக்க உலகம் தான். இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுன்னு வச்சுங்க. இன்னமும் பெண் உரிமைகள் அல்லது பெண் அடிமைத்தனம், பெண் விடுதலை, பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்கான அட்ராசிட்டிஸு இன்னமும் உலகம் போல எனக்கு தான் செய்யுது. அது மாதிரி இன்னும் ஒரு 10-20 வருஷம் முந்தி, 30 வருஷம் முந்தியெல்லாம் பின்னோக்கி போனீங்கன்னா அரசியல்லையுமே வந்து பெண்கள் வந்து ஒரு சீரியஸாக வர முடியறதில்ல. வந்தாலும் அவங்கள வந்து பல டேமேஜஸை வந்து கடந்து வர வேண்டியிருக்கும், விமர்சனங்களை கடந்து வர வேண்டியலாம் இருக்குது காலகட்டங்களில். அதில் ஒரு பெண்ணாக இருந்து அது கலைஞர் மாதிரி ஒரு பெரிய ராஜதந்திரி, எழுத்தாற்றல், பேச்சாற்றல், அது இது இந்த மாதிரி ஒரு தலைவர் மாதிரி ஒரு மாசு எனாமஸ் மாஸ் லீடராக இருந்ததுனால தான் அவர் கலைஞரையும் எம்ஜிஆரையுமே கம்பேர் பண்ணிங்கன்னா, தலைவரை கம்பேர் பண்ணிங்கன்னா இவர் மாதிரி ஒரு பெரிய பேச்சாளர் இல்லை, அவர் எழுத்தாளர் இல்லை. கலைஞர் எழுதுகிற மாதிரி தலைவர் எம்ஜிஆர் எழுத முடியுமா? எழுத்தாளர்களோ பேச்சாற்றலோ கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து ஒரு மாஸ் சைக்காலஜிங்கிறது, மக்கள் அபிமானம், மக்கள் பல்ஸ் தெரிஞ்சு இவருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும். பட் அதில் ஒரு என்ன பண்ணால் மக்களுக்கு இப்போ 2 பேருமே சினிமாவில் நீங்கள் சொல்கிறேன். நீங்கள் சிவாஜி எம்ஜிஆர்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நடிகர்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி ட்ரையல் பண்ணுவார் இல்லையா? என்னென்னலாம் பரிட்சார்த்தம் பண்ணி பார்க்கணுமோ இப்போ கமலஹாசன் பண்ணுற மாதிரி சினிமாவை பரிச்சையாக எடுத்துக்கிட்டு பரிச்சை பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க 2 பேரும். எம்ஜிஆர் ரஜினிகாந்த் எப்படின்னா அவங்களுக்கு பரிச்சையெல்லாம் பண்ணுறதில்ல, மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணிட்டு போயிடும். ஸோ 2 பேரும் சக்ஸஸ் தான் சினிமாவில். இவங்க வந்து இந்த விஷ பரிச்சைகள்லாம் அவங்க எம்ஜிஆர் பண்ண மாட்டார்ல. நீங்கள் தாத்தாவை நடி, அதை நடி, இது நடி, நொண்டியா நடி, ஒரு குஷ்டரோகியா நடி. ஆனால் எம்ஜிஆர் இத்தனை படத்துலையாவது இதுலேயே அதை குஷ்டரோகியா நடிச்சிருக்காரு. அது மாதிரி ரஜினிகாந்த் பண்ணி ஒரு குஷ்டரோகியா நடி, நொண்டி நூக்கரையா நடின்னா அது ரஜினிகாந்த் கமலஹாசன் பண்ணுவார், சிவாஜி பண்ணுவார், அப்படி தான் அது மாதிரி. ஸோ அரசியலில் வந்து அந்த மாசு இருந்ததுனால தான் அவர் கலைஞரை பண்ண முடிஞ்சது. அந்த எம்ஜிஆரை மீறி இவர் கட்சியை காப்பாற்ற முடிஞ்சது காரணம் இவருடைய பிரத்யேகமானது ராஜதந்திரம், அறிவாற்றல், எழுத்தாற்றல், பேச்சாற்றல். அது அந்த ஸ்பெஷாலிட்டி தனியாக இருந்ததுனால. அதே மாதிரி நீங்கள் ஜெயலலிதாவிட்ட சில மைனஸஸ் உண்டுல, நம்ம ஒன்றும் பெரிய எழுத்தாளர் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் பெரிய பேச்சாளர்னு கூட சொல்ல முடியாது. ஜனரஞ்சகமாக மக்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுவாங்க, அது வேறு விஷயம். என்ன தெரியுமோ அது அந்த சைக்காலஜி தெரியும்.
பட் ஸ்பான்டேனியஸ் ஒரு யதார்த்தமான பேச்சாளர், பெரிய பேச்சாளர் இல்லை. அது கலைஞர்கிட்ட கம்பேர் பண்ண ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த ஆணாதிக்க உலகத்தையும் உடச்சி இந்த மாதிரி அரசியல் ராஜேந்திரிகளையும் மீறி ஒரு 4-5 இடம் வந்தமாவும் சிஎம்மாக வந்தாங்கன்னா ஹேட் சம்திங் இல்லையா? அது ஒன்றும் எம்ஜிஆர் பேசிக்காக அந்த அஸ்திவாரங்கிறது எம்ஜிஆருடைய பாப்புலாரிட்டி, எம்ஜிஆருடைய ஓட் பேங்கு, எம்ஜிஆருடைய கேடஸு, எம்ஜிஆருடைய கட்சி, எம்ஜிஆருடைய சின்னம், இதையும் தாண்டி அது கொண்டு செல்வதற்கு ஒரு ஆளுமை இருக்கணும் இல்லை? அந்த ஆளுமை, அந்த துணிச்சல், தைரியம் இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும். பலவீனம்னு கேட்டிங்கன்னா யாரையுமே நம்பாத தன்மை. அவங்க யாரையும் முழுமையாக யாரையும் நம்பினாங்கன்னு. இப்போ சசிகலாவே ஒரு கட்டத்தில் நான் நீக்கி வைக்கிறேன், நீக்கிட்டாங்கல்ல. ஆளெல்லாம் இந்த அம்மா கூட நான் தான் இல்லை உயிரோடு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அவங்களே நீக்கி வைக்கிறேன்னு உங்களால் தான் எனக்கு நான் அரசியலில் வேகமாக ஆட்சியில் கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாமல் நிறையா தப்புகள் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க, இவங்களை ஒதுக்கி வைக்கிறேன்னு ஒரு அறிக்கை விட்டாங்களே. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த அம்மா நான் வீட்டுக்கு முன்னால் தற்கொலை பண்ணிக்கிறோன்னு சொல்லி அது மாதிரி லெட்டர் எழுதி போராடி தானே உள்ள வேண்டியது. அதனால் சஸ்பெக்ட்டுங்கிறது, சந்தேகங்கிறது எல்லார் மேலேயுமே சந்தேகங்கள். அது வந்தோடனே உடனடி நடவடிக்கை தான். அதுக்கு எனக்கும் பெரும்பாலும் என் மேலாம் சந்தேகம் தான். அந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஒன்றும் விரோதமாக எனக்கு தெரியும். நான் இதே ஒரு சொல்கிறேன் அந்த மாட்டேம்மா. சரி, ரெண்டாவது யார் இருக்குன்னு எங்களுக்குள்ளே சண்டை இருக்கலாம். புத்தாலத்தனமாக ஓரளவுக்கு அரசியல் எனக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா அப்படி தான் நாங்கள் யோசிக்கணும். உங்களை மீறி தலைவர் அவர்னு நினச்சோன்னா எனக்கு அரசியலே தெரியாதுன்னு அர்த்தம். சூப்பர், கரெக்ட். நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னே சொன்னேன் ஒருத்தர் பேசும்போது. சரி நீங்கள் எப்பவும் போல இருக்க, நானும் எப்பவும் போல இருக்கம்பாங்க ஒன்று. இந்த மாதிரிலாம் நிறையா டிஸ்கஷன் இருக்குது. அந்த மாதிரி அது காரணம் தான் கூட இருக்கவங்க தான். இப்போ யாரையும் குறை சொல்ல விரும்பல. சரி, அவங்களும் எல்லாருமே சரி உப்பு தண்ணா தண்ணி குடிக்கணுங்க மாதிரி அவங்க பண்ண பாவத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க பல காலகட்டங்களில். யாருக்கு யார் கெடுதல் பண்ணியிருந்தாலும் நன்மை பண்ணியிருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான தண்டனையோ அதற்கான பலாபலன்களோ விதிப்படியோ கடவுளுடைய பிராப்தப்படியோ நன்மை செய்தால் நன்மை. யாரையும் அழிச்சிட முடியாது. இப்போ என்னை அழிக்கணும்னு அழிச்சிருக்கலாம். இப்போ நான் காங்கிரஸில் வந்தேன், செயலாளராக இருந்தேன், நான் காங்கிரஸ் தலைவராக இருந்தேன், இப்போ ஒரு முக்கிய தலைவராக இருந்தேன், ராகுல் காந்தி தலைவர். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு என்ன அதிர்ஷ்டம்னா நான் வாழ்க்கையில் 40-50 வருஷத்தில் யார் தலைவர்களோ அந்த தலைவர் என் மேலே பிரியமாக இருப்பாங்க. அது எனக்கு கடவுள் கொடுத்த வரணும். இப்போ எம்ஜிஆர் நல்லா இருந்திருப்பார், ஜெயலலிதா நம்பராக இருந்திருப்பார், வாஜ்பாய் நல்லா, அது எல்லாத்தையுமே நம்பர் 2 தான். அது கலைஞர் நல்லா தான் இருந்தேன். ஸோ இது மாதிரி இப்போ ராகுல் காந்தி நல்லா தான் இருக்கார். ஸோ ஒரு லீடரை ஏற்று அந்த கட்சி நடத்த முடியாது. அதனால் எல்லா தலைவர்களும் என்கிட்ட நல்லா இருந்திருக்காங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் தான் இந்த மாதிரி அவங்க ஒரு எமோஷனலாக யாராவது சொல்கிறத வச்சு முடிவு எடுத்துருவாங்க.